வணக்கம். இது 2025ஆம் வருடம் நடைபெற்ற என்எம்எம்எஸ் தேர்வில் மேட்டுக்கான விடைகள் முதல் 41 வரைக்கும் வீடியோ போட்டாச்சு. இது 42லிருந்து ஆரம்பிப்போம். வீடியோவுக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டின்ஸ் ஒரு பள்ளியில் நடைபெறும் 3 விதமான போட்டிகளில் பங்கு பெறும் மாணவர்களின் விவரங்கள் பின்வரும் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நாடகம், ஓவியம், நடனம் 3 கொடுத்துருக்காங்க. கேள்வி, 3 விதமான போட்டிகளில் பங்கு பெறும் மாணவர்களை குறிக்கும் பகுதி. இது 3 விதமான போட்டின்னு சொல்லும்போது இப்போ இப்படி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இது திரும்ப இது இப்படி 3 சேர்ந்து வருது அப்படின்னா இந்த நடுப்பகுதி 3ஐயும் சந்திக்கிற பகுதியை தான் போடணும். சரியா? இங்கே 3 சந்திக்கிறது இது. சரியா? அப்போ ஆன்சர். சரியா? 2, நாடகத்தில் மட்டும் பங்கு பெற்று, நாடகம் அப்படின்னா இந்த வட்டம், பங்கு பெற்று நடனத்திலோ அல்லது ஓவியத்திலோ பங்கு பெறாத மாணவர்கள். இந்த 2 வரக்கூடாது. இந்த ரவுண்டு, இந்த 2 ரவுண்டு வரக்கூடாது. அப்போ யார் இருக்கா? மட்டும் இருக்காங்க. சரியா? அடுத்தது 44, ஏதேனும் 2 போட்டிகளில் மட்டும் கலந்து கொள்ளும் மாணவர்களை குறிக்கும் பகுதி. 2 போட்டி அப்படின்னா இதையும் எடுத்துக்கிட்டா இது பி வரும். சரியா? இதையும் எடுத்துக்கிட்டால் டி வரும். இதுவும் எடுத்துக்கிட்டால் எஃப் வரும். அப்போ எதெல்லாம் வந்திருக்கு? 2க்கு நடுவில் பாருங்கள். பி, இந்த டி, இந்த எஃப். பிடிஎஃப் 4 ஆன்சர். நடனம் மற்றும் ஓவியத்தில் பங்கு பெற்று ஆனால் நாடகத்தில் பங்கு பெறாத மாணவர்களை குறிக்கும் பகுதியில் இருக்கணும். நடனம், ஓவியம் சொல்லும்போது இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்கள். நடனம், ஓவியம். ஆனால் நாடகம் வரக்கூடாது. இந்த ரவுண்டு வரக்கூடாது. இந்த 2 ரவுண்டு தான் வரணும். இந்த 2ம் ஆனால் சேர்ந்து இருக்குது அப்படின்னா இது. இப்போ தான் சொன்னேன், 2 பேரும் சேர்ந்து இருக்குன்னா இது. இந்த ரவுண்டு வரக்கூடாதுங்கிறாங்க. அப்போ டி ஆன்சர். சரியா? எது ஆன்சர்? டி. அடுத்தது 3 போட்டிகளிலும் பங்கேற்காத மாணவர்கள். பங்கேற்காதன்னா 3 ரவுண்டுக்குள்ளேயும் அடங்கக்கூடாது. சரியா? 3 ரவுண்டில் இல்லாதவங்க வெளியில் ஹெச் இருக்கா? இதுதான் ஆன்சர். சரியா? 3 ரவுண்டுலையும் இல்லாதவங்க ஹெச். சரியா? அடுத்தது, மோனிகா என்பவர் ஒரு ஆணை பார்த்து, மோனிகா ஒரு பெண் அப்படிதானே இங்கே போட்டுக்கிறேன். அது இது ரவுண்டு போடணும் அப்படிதானே. இது மோனிகா ஒரு ஆணை பார்த்து, ஒரு ஆண் இங்கே இருக்குது சதுரம். சரி, ஆணை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருடைய ஒரே சகோதரி, இவங்கள பார்த்து சொல்கிறாங்க, இவங்களுடைய ஒரே சகோதரி. சகோதரின்னு சொல்லும்போது பெண் அப்படிதானே, சகோதரி. இவங்க 2 பேரும் இவருடைய ஒரே சகோதரி 2 பேரும். அப்போது சகோதரன் சகோதரி. எனது மகனின், அப்போது மோனிகாவுடைய மகன் சொல்லும்போது கீழே இது சதுரம். மகனின் அம்மாவின், அம்மா யார்? மோனிகா தான் அம்மா. அம்மாவின் அம்மா இது மேலே போகுது. சரியா? அப்போ அந்த சகோதரி மோனிகாவுக்கு அம்மா. சரியா? அப்போ என்று கூறுகிறார் எனில் அவர் மோனிகாவிற்கு என்ன உறவு? இவர் மோனிகாவிற்கு என்ன உறவு? இவங்க 2 பேரும் சகோதரன் சகோதரி. அப்போ என்ன வரும்? தாய் மாமா வரும். சரியா? அடுத்தது, மற்றும் பி சகோதரர்கள் சொல்லும்போது ஏ இங்கே இப்படி போடணும், பி இப்படி போடணும் அப்படிதானே. 2 பேரும் சகோதரர்கள்னால் 2 பேரையும் இணைச்சி விட்டுருங்க. அடுத்தது, சி மற்றும் டி சகோதரிகள். அப்போது இங்கே நான் சியும் டியும் போடுறேன். சியும் டியும் சகோதரி. இது 2 சகோதரி. அடுத்தது, சியின் சகோதரி, சியோடைய சகோதரி ஒன்று இருக்குது. அப்போது சகோதரிங்கும்போது என்னது? ரவுண்டு அப்படிதானே. சியின் சகோதரி பியின் மகள். அப்போ இவங்களுடைய மகள். இது பிக்கு மகள். ஆனால் இவங்களுக்கு யார்? சகோதரி. இவங்க எல்லாம் சகோதரி. அப்போ 3 பேர் சகோதரன் சகோதரியாக இருக்காங்க. சரியா? அப்போ இவங்க 3 பேருக்கு யார் அம்மாவாக இருப்பா? இவங்க தான் இருப்பாங்க, பி. டி என்பவர் பிக்கு என்ன உறவு? இந்த டி இந்த பிக்கு என்னதான் இருப்பாங்க? அம்மா அப்படிதானே. டியோடைய அம்மா பி. அப்போ டி மகள் அப்படிதானே. டி மகள், பி அம்மானா டி மகள். அடுத்தது, LION அதை OLRQ அப்படின்னு இருக்குது. குறியிட்டால் RISC என்ற சொல் எவ்வாறு குறிப்பிடப்படும்? RISE. சரியா? அப்போ LION, எல்லுக்கு அப்புறம்
LMN 2 எழுத்து விட்டு ஓ. சரியா? ஐக்கு அப்புறம் JK அப்படி தானே? ஐக்கு அப்புறம் JK விட்டு எல். இது LMN கிடையாது. அப்போ என். ஓக்கு அப்புறம் PQ இல்லை, PQ இல்லை. ஆர். எண்ணுக்கு அப்புறம் OP இல்லை, Q. சரி, அதே மாதிரி இது ஆருக்கு 2 எழுத்து விடுங்க. RST. STயை விட்டா U. எடுத்தனே ST இல்லை. IJK விட்டா எல். அடுத்தது எஸ்ஸுக்கு அப்புறம் TUவை விட்டா V. அடுத்தது ஈக்கு அப்புறம் EFG, இது இங்கே ஹெச். EFஐ விட்டுறணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ULVH. இதுதான் ஆன்சர். இங்கே பாருங்கள், ULVH 4. இதுதான் ஆன்சர். அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள தாளை மடிக்கும்போது கிடைக்கும் கனசதுரம் இது. இந்த கனசதுரம் இப்படி போடும்போது நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது, இந்த எஃப்பும் பியும் ஆப்போசிட்டில் இருக்கும். சரியா? எஃப்பும் பியும் ஆப்போசிட்டில் இருக்கும். ஈயும் சியும் ஆப்போசிட்டில் இருக்கும். ஈயும் இந்த சியும் ஆப்போசிட்டில் இருக்கும். ஏயும் டியும் ஆப்போசிட்டில் இருக்கும். ஆனால் கனசதுரத்தில் எது கிடைக்கும்னு பார்ப்போம். இங்கே FEB இருக்குது. அப்படி தானே? FEB. பி வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்கணும். சரியா? எஃப்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. அடுத்தது பாருங்க, FED. FE இந்த டி போட்டிருக்கு. எஃப்பும் பியும் ஆப்போசிட். எஃப்க்கு பின்னா அடியில் போய் இருந்திருக்கும். டிக்கு ஆப்போசிட் என்ன சொன்னேன்? ஏ, அந்த பக்கம் போயிருக்கும். ஈக்கு ஆப்போசிட்டு சி, இந்த பக்கம் போயிருக்கும். அப்போ இதுதான் வருது உள்ள. அடுத்ததையும் செக் பண்ணுங்கள். ஈக்கு ஆப்போசிட். ஈக்கு வந்து இது பக்கத்தில் இருக்குது. அப்போ இது வந்து வராது. சரியா? ஆப்போசிட்னா இது கீழே போயிருந்துருக்கணும். அடுத்தது இன்னொன்று பாருங்கள், ADE இருக்குது. ஏக்கு ஆப்போசிட்டு தான் டி. இது 2 இப்படி வந்திருக்கு. அப்போ இதுவும் வராது. சரியா? இது ஆப்போசிட்டாக வழிமுறை. வினாயன் 51லேருந்து 55 வரைக்கும் இப்படி கொடுத்துருக்காங்க. எண்களை வரிசைப்படுத்தும் ஒரு இயந்திரம் கொடுக்கப்படும் உள்ளீடுகளை பின்வரும் படிநிலைகளில் வரிசைப்படுத்துகிறது. ஒவ்வொரு படிநிலையிலும் உள்ள விதிமுறைகளை கண்டறிந்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இது வந்து படிநிலை அவங்களே கொடுத்துட்டாங்க. சரி, இது எப்படி உள்ளீடு பண்ணியிருக்கு? முதல்ல உள்ளீடை மட்டும் பாருங்கள். உள்ளீடு இப்படி இருக்குது. படிநிலை 1ல் எப்படி போடணும் அப்படின்னா, எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அதை தான் முதல்ல போடணும். இது 12 ஸ்மாலஸ்ட். அப்போ 12 முதல்ல. அடுத்தது என்ன பண்ணணும்? 12 வராது. மீதி எல்லாத்தையும் அப்படியே எழுதணும். 60, 30, 45, 55 அப்படியே எழுதிடணும். அதே மாதிரி படிநிலை 2ல் இந்த 12 அப்படியே எழுதிக்கிறணும். 2வது ஸ்மாலஸ்ட் யார்? 30. அப்போ 30 இங்கே போட்டுட்டு படிநிலை 2 சொல்கிறேன். 60, 45, 55 அப்படி எழுதணும். படிநிலை 3ல் என்ன பண்ணணும் அப்படின்னா, 12, 30 போட்டுட்டோம். அடுத்த சின்ன நம்பர் என்னது இங்கேன்னு பாருங்கள், 45. சரியா? 12, 30 போட்டுட்டோம். அடுத்தது 45. 3 எழுதியாச்சு. மீதி நம்பர் 60, 55 அப்படியே எழுதணும். படிநிலை 4ல் அடுத்த சின்ன நம்பர் யாருன்னு பாருங்கள், 55. அப்போது யார் முந்தின இதில் சின்ன நம்பரை பார்த்து எழுதுங்க. 12, 30, 45. அடுத்தது யார் எழுதணும்? 55. அடுத்தது அந்த 60 மட்டும் போடணும். சரியா? அவங்க போட்டே காட்டிட்டாங்க. அதே மாதிரி இங்கே அடுத்த கணக்கு செய்யணும். படிநிலை 2ல் என்ன வரும்? இந்த நம்பர் கொடுத்துருக்கு. படிநிலை 1க்கு என்ன எழுதணும்? முதல்ல 02 தான் சின்ன நம்பர். அப்படி தானே? 02க்கு அப்புறம் எப்படி எழுதணும்னா, அப்படியே மீதி எழுதிடணும். 100, 12, 65. இந்த 02 எழுதிட்டேன். 90. இதை அப்படியே எழுதுங்க. 2 படிநிலை 2 கேட்டிருக்கு. அப்போ இதில் எது திரும்ப ஸ்மாலஸ்ட்டுன்னு பாருங்கள். 12 அப்படி தானே? அப்போ 12 அடித்து முன்னாடி கொண்டு வாங்க. 02, 12. அடுத்தது 100 அப்படி எழுதிடணும். 100, 65, 90. இங்கே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 02, 12, 12க்கு அப்புறம் 100 வரணும். 100, 65, 90. இது ஆன்சர். இதை திருப்பி பார்த்துக்கோங்க. 20, 10, 50, 70, 90 எனில் பின்வருவற்றில் எது இறுதி படிநிலை? இறுதி படிநிலைன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் முதல்ல எழுதணும். அப்படி தானே? இறுதி படிநிலை. அப்போது இதை எழுதிடுவோமா? படிநிலை இதில் எப்படி எழுதணும்? 20 ஸ்மாலஸ்ட் நம்பரா? 10. சாரி. அப்போது ஃபஸ்ட்டு படிநிலை வந்து 10, 20 அப்படி எழுதணும். 50,
70 90 70 90. 2வது படிநிலையில் 20 சின்ன நம்பர், அது அப்படியே தான் எழுதியிருக்கு. அப்போ 10 20 50 70 90. சரியா? 3வது இதே இறுதி படிநிலையாக வந்துட்டு 10 20 50 70 90 தான் 4 படிநிலையிலையும் எழுதியிருக்கோம். அப்போ படிநிலை தான் இறுதி படிநிலைன்னு எழுதணும். படிநிலை 1. அடுத்த கணக்கு போவோம். உள்ளீடு 500 400 300 200 100 எனில் இந்த இது என்பது எந்த படிநிலை? முதல்ல வந்து சின்னதுலேருந்து எழுதணும்ல. படிநிலை யார் வருவா? இதில் சின்னது யார்? 100 200 300 400 500 இருக்குது. அப்போது 100 தான் படிநிலை. அப்போ 100 முதல்ல எடுத்துட்டேன். அடுத்தது 500 எதை போடணும்? 500 400 300 200 அப்படி தானே? அடுத்த படிநிலை இது வந்து 1. இது 2வது படிநிலையில் எது சின்ன நம்பர்? இங்கே 200 கொண்டு வரணும். அப்போ 100 200 200 கொண்டு வந்துட்டேன். அப்போ 500 400 300 அப்படி தானே? தள்ளிரும். அடுத்தது 3வது படிநிலையில் என்ன வரும்? 100. இதில் சின்ன நம்பர், இந்த 3லேயும் சின்ன நம்பர் வந்து 300. அப்போ 200 300 300 இங்கே எழுதிட்டேன். அப்போ 500 400 500 400. அப்போ இது எத்தனாவது படிநிலை? இந்த இது வந்துட்டு இது 3வது படிநிலை. சரி, 53ல் இது ஆன்சர். தெரியுதா? இதில் கேட்குறாங்க. இப்போ நல்லா பார்த்துருங்க. அடுத்தது உள்ளீடு 9 5 7 4 3 எனில் 4வது படிநிலை. இது படிநிலை என்னதுன்னு இதில் பார்ப்போம். படிநிலை 1. படிநிலை 1ல் எது சின்ன நம்பர் இருக்குது? 3. அப்போது 3 9 5 7 4. திரும்ப 2வது படிநிலையில் இதில் சின்ன நம்பர் 4. அப்போது 3 4 9 5 7. இதில் 3 4 எழுதிட்டோம். இதில் சின்ன நம்பர் 5. அப்போ 3வது படிநிலை. இது 4வது தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 4 5 5 எழுதியாச்சு. 9 7. 4வது படிநிலை. இதில் சின்ன நம்பர் இந்த 3லேயும் இந்த 2லேயும் சின்ன நம்பர் 7. அப்போ 3 4 5 7 9. 3 4 5 7 9 இதாக இருக்குது. 2வது ஆன்சர் 54. சரியா? அடுத்தது பின்வரும் எந்த உள்ளீட்டிற்கு 2வது படிநிலை இறுதி படிநிலையாக? அதில் கணக்கு எழுதுகிறேன். 15 10 20 13 25. சரியா? இதில் வந்து படிநிலை 1ல் போடும்போது இதில் சின்ன நம்பர் 13. அப்போ 13 15 10 20 25. சரியா? படிநிலை இறுதி படிநிலையாக அமையும். 2வது படிநிலை இறுதி படிநிலையாக இருக்கணும். 2வது பார்ப்போம். இதில் வந்து சின்ன நம்பர் யார்? 10. 10 இங்கே கொண்டு வரணும். அப்போது 13 10 இந்த 15 அங்கே போயிடும். 20 25. இப்போ பார்த்தா இதுதான் இறுதி படிநிலை. 3 4லலாம் இதுதான் வரும். அப்போது இதுதான் கரெக்டு. எந்த உள்ளீட்டுக்கு 2வது இந்த இதுதான் 2வது படிநிலை வந்து இறுதி படிநிலையாக அமையும். சரியா? இதை கொஞ்சம் ஒருவர் கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் தூரம் நடந்து. அப்போ கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர் தூரம் நடந்துன்னா முதல்ல வந்து என்ன பண்ணணும்? நம்ம திசைகள் போடணும். அப்படி தானே? இங்கே மேகி வரும். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு. சரியா? வடக்கு தெற்கு. இப்போ வந்து என்ன பண்ணுறாரு? கிழக்கு நோக்கி 10 கிலோமீட்டர். இந்த கிழக்கு நோக்கி என்ன பண்ணுறாரு? இங்கேருந்து இங்கே 10 கிலோமீட்டர் நடந்துட்டார். அடுத்தது தூரம் நடந்து பின் தனது இடதுபுறமாக இங்கே கையை வச்சு பார்க்கும்போது இதுதான் இடது. அப்போ இடதுபுறமாக 7 மீட்டர் தூரம் நடக்கிறார். இங்கேருந்து இங்கே 7 மீட்டர் தூரம் நடந்துட்டார். அடுத்தது பின் தனது வலதுபுறம் திரும்பி கையை வச்சு பார்க்கும்போது இந்த பக்கம் வலதும். அப்போ இந்த பக்கம் திரும்பி வலதுபுறம் திரும்பி 8 மீட்டர் தூரம், இது 8 நடந்து தன் இலக்கை அடைகிறார் எனில் இங்கேயே வந்துட்டார். இங்கே இருக்க அவர் தற்போது எத்திசை நோக்கி இருப்பார்? அவர் கிழக்கிலே தான் இருக்கார். சரி, அப்போ கிழக்கு 56. அடுத்தது